லட்சம் வருடங்களா மனித இனத்தால் கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய சீ சர்பென்ட் ஆழ்கடல உறங்கிக்கிட்டு இருக்கு. அதோட பேர் த லெவியதான். இந்த கிரியேச்சர் கண் விழிக்கிற அன்னைக்கு இந்த பூமியில மிகப்பெரிய பிரளயமே உண்டாகும், உலகமே அழியிற நிலைக்கு தள்ளப்படும். அப்படின்னு உலகத்தோட பல்வேறு ரிலிஜன்ஸ்ல, உதாரணத்துக்கு கிறிஸ்டியானிட்டி, மெசபோட்டோமியன், ஜூவிஷ் மித்தாலஜி போன்ற பல்வேறு கல்ச்சர்ஸ்ல பல்வேறு பெயர்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நாசா அப்படின்ற உலக புகழ்பெற்ற விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு அவங்களோட ஆரம்ப காலத்துல ஆழ்கடல் ஆராய்ச்சியை மேற்கொண்ட போது கடல்ல லெவியத்தானோட தடைகளை பார்த்து பயந்து அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு பிறகுதான் அவங்களோட ஆராய்ச்சியை ஸ்பேஸ்ல, அதாவது மனித இனத்தை இந்த பூமியிலிருந்தே வெளியேற்றுறதுக்காக ஸ்பேஸ்ல ஆராய்ச்சியை மேற்கொள்ள ஆரம்பிச்சதாகவும் ஒரு வதந்தி இருக்கு. சோ இப்படி உலகமே பார்த்து நடுங்கக்கூடிய பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய லெவியதான் உண்மையிலேயே நம்ம பூமியில இருக்கா? அது எங்க இருக்கு? அதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது கிடைச்சிருக்கா? அண்ட் இந்த லெவியதான் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியா இருக்குன்னு சொல்றாங்களே, சோ இதோட ஆரிஜின் அண்ட் பவர்ஸ் எல்லாம் என்னென்ன, அண்ட் இதை பத்தி சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றது எல்லாம் தான் மொத்தமா டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு லைக் மட்டும் தாங்க. சோ ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆன்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லெவியத்தானை பத்தி இன்னைக்கு உலகம் முழுக்க பேச காரணம் என்னன்னு பார்க்கும்போது, கடந்த சில நாட்களாவே கடல்ல நடக்கிற சில அமானுஷ்யமான நிகழ்வுகள் தான் சொல்லலாம். சில நாட்களுக்கு முன் கேரளால இருக்க வடானப்பள்ளி கடற்கரையில லட்சக்கணக்கான மீன்கள் அலையோட அலைய சேர்ந்து கடலை விட்டு வெளியேறி இருக்கு. அண்ட் கடலோட அடி ஆழத்துல மட்டுமே வாழக்கூடிய ஹேங்லர் ஃபிஷ்னு சொல்லப்படுற டெவில் ஃபிஷ் கடலோட மேற்பரப்புக்கு வந்திருக்கு. அது கூடவே ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஃபிஷ்ஷா கருதப்படுற வார் ஃபிஷ்ஷும் கடலை விட்டு வெளியேறினதுதான் ரொம்பவே அச்சுறுத்தலான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த வார் ஃபிஷ் இருக்குல்ல, இந்த மீன் கடலோட மேற்பரப்புக்கு வந்தாலே அது ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கான அறிகுறி அப்படின்றது பல்வேறு மக்களோட நம்பிக்கையா இருக்குங்க. பிகாஸ் இந்த வார் ஃபிஷ் லாஸ்டா 2011ல தான் ஜப்பானோட கடற்கரையில நிறைய இடங்கள்ல கரை ஒதுங்கிச்சு. பட் அது நடந்த அடுத்த சில தினங்கள்லயே ஜப்பான்ல வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய நிலநடுக்கமும் சுனாமியும் வந்து அந்த நாட்டோட பாதி வளங்கள் உருக்குலைஞ்சு போயிடுச்சு. அதை தொடர்ந்து கடந்த 10-12 வருஷங்களா இந்த வார் ஃபிஷ்ஷை கடலோட மேற்பரப்புல எங்கேயுமே பார்க்க முடியல. பட் இப்போ இந்த 2025ல இந்த மீன் மறுபடியும் கடலோட மேற்பரப்புல பல இடங்கள்ல தென்படுது. சோ இது அழிவுக்கான ஒரு அறிகுறியா பார்த்தாலும், மறுபக்கம் இந்த குறிப்பிட்ட சில தினங்கள்ல உலகத்தோட எல்லா பகுதிகளிலும் நிகழ்ந்திருக்க கடல் வாழ்வினங்களோட வியர்டான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போதுதான் கடல்ல ஏதோ ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஏற்பட போதுன்னும், அந்த நிகழ்வு த ஜெயண்ட் சீ சர்பென்ட் லெவியத்தானோட வருகையா இருக்கலாம் அப்படின்னும் லெவியத்தானை பத்தி தெரிஞ்ச உலக மக்கள் அனைவருமே பயந்து நடுங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நீங்க நினைக்கலாம், லெவியதான் அப்படின்றது பெரிய சைஸ்ல இருக்க ஒரு சாதாரண சீ கிரியேச்சர் தானே, சப்போஸ் அது வெளிவந்தாலுமே நம்ம கிட்ட இருக்க மிலிட்டரி ஃபோர்ஸ மொத்தமா ஒண்ணு திரட்டி அதை கடல்லே வச்சு ஈஸியா அழிச்சிடலாமே அப்படின்னு. பட் உண்மை என்னன்னா, லெவியதான் அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சீ கிரியேச்சர் கிடையாதுங்க. அது மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தின்னு சொல்லப்படுது. இந்த மோசமான சீ கிரியேச்சரை பத்தி கிறிஸ்துவ புனித நூலான பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குங்க. குறிப்பா பைபிள்ல ஜாப் 41 அப்படின்ற ஒரு சாப்டர்ல இந்த லெவியத்தானை பத்தி தெள்ள தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அது என்னன்னா, லெவியதான் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியா இருக்குமாம். இதோட உடல் அமைப்பு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய பாம்போட வடிவத்துல கூர்மையான பற்களோடு ரொம்பவே கொடூரமான லைக் ஒரு டிராகனோட முகாமைப்போடு இருக்குமாம். அதோட சாதாரண மூச்சு காத்து நெருப்ப கக்குமாம். அதோட உடல் தோல் இருக்குல்ல, அதை எதாலுமே கிழிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே கடினமானதா ஒரு ஷீல்டு மாதிரி அதை பாதுகாக்குமாம். தட் மீன்ஸ் மனிதர்கள் உருவாக்குற எந்த ஒரு வெப்பனாலையும் இதோட உடல்ல ஒரு சின்ன காயத்தை கூட ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட மெயின் பவரே இதால கடலை கண்ட்ரோல் பண்ண முடியுமாம். அதாவது இதால சைக்ளோன்ஸை உருவாக்க முடியும், எர்த்குவேக்கை கூட ஏற்படுத்த முடியுமாம். அப்ப நினைச்சு பாருங்க அதோட அப்பியரன்ஸ் எவ்வளவு பயங்கரமானதா இருக்கும்னு. இப்படிப்பட்ட ஒரு இருள் சக்தியை கடவுள் உலகம் உருவான ஆரம்ப காலத்திலே படைச்சதாகவும், இது உலகத்தோட இறுதி நாள் நெருங்கும் போதுதான் கண்விழிக்கும்னும், பின் ஜீசஸ் வந்து லெவியத்தானை கொன்னு மக்களுக்கு கடவுள் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்தி தான் ஜீசஸ்னு உலகத்துக்கு நிரூபிப்பார்னும் கிறிஸ்டியன் மித்தாலஜி சொல்லுது.
இப்ப நீங்க நினைக்கலாம் இந்த லெவியத்தானை பத்தி கிறிஸ்டியன் மித்தாலஜில மட்டும் தானே சொல்லியிருக்கேன், சோ இது வெறும் கட்டுக்கதையா கூட இருக்கலாம்னு. பட் உண்மை என்னன்னா இந்த லெவியத்தான் அப்படின்ற ஜெயின் சீ சர்பென்ட்டை பத்தி கிறிஸ்டியன் மித்தாலஜில மட்டும் இல்ல உலகத்தோட பல்வேறு கல்ச்சர்ஸ்ல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது தான் இந்த லெவியத்தான் உண்மையிலேயே இருக்குமோ அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு ஜூவிஷ் மித்தாலஜிலும் இந்த லெவியத்தானை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னா ஜூவிஷ் மித்தாலஜி படி உலகம் உருவான ஆரம்ப காலத்துல கடவுள் 2 லெவியத்தானை படைச்சாராம். ஒன்னு ஆண், இன்னொன்னு பெண். இந்த கிரியேச்சரை உருவாக்கின பிறகுதான் இதுங்களோட சக்தி இந்த உலகத்துக்கு எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னும் இதுங்க ஒண்ணு சேர்ந்து ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சா நம்ம உருவாக்கி இருக்க உலகம் மொத்தமா அழிஞ்சு போயிடும் அப்படின்றதையும் உணர்ந்து கடவுள் ஒரு லிவியத்தான சாகடிச்சிட்டாராம். இன்னொரு லிவியத்தான மட்டும் கொல்லாம வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா பூமியோட இறுதி நாள் நெருங்கும் போது, அதாவது அடுத்து தான் உருவாக்க போற மனித இனம் தவறான பாதையில சென்று மனிதர்களிடையே பசி, பட்டினி, துரோகம், போட்டி, பொறாமை போன்ற நயவஞ்சக குணம் அதிகரிச்சு மனித இனமே மொத்தமா அழிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா அப்போ நீ வெளிவருவாய்னு சொல்லி அந்த லிவியத்தான ஆழ்கடல்ல சிறைப்பிடிச்சு வச்சுட்டாராம். சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் போதுதான் இந்த லெவியத்தான் வெளிவந்து ஒழுக்கம் இல்லாத பாவம் செஞ்ச உயிர்களை மொத்தமா அழிச்சிடுமாம். அந்த சமயத்துல எஞ்சி இருக்க நல்ல எண்ணங்களை கொண்ட மக்கள் கடவுள் கிட்ட எங்களை காப்பாத்துங்கன்னு வேண்டும் போது கடவுள் சொர்க்கத்திலிருந்து நேரடியா பூமிக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த வாளால இந்த லெவியத்தான கொன்னு அதோட உடல் கறி, அதாவது லெவியத்தானோட ஃபிளஷ எஞ்சி இருக்க நல்ல மனிதர்கள் கூட பகிர்ந்து சாப்பிட்டு அவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாராம். இது லெவியத்தானை பத்தி ஜூவிஷ் மித்தாலஜில சொல்லப்பட்டிருக்க விதம். இது மட்டும் இல்லாம மெசபொத்தாமியன் மித்தாலஜில ஒரு அழிவின் கடவுள் இருந்தாராம். அவரோட பேர் தியாமட். இந்த தியாமட்டோட தோற்றமும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க லெவியத்தானோட தோற்றமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த தியாமட் அப்படின்ற அரக்க கடவுளை மார்டக் அப்படின்ற ஒரு கடவுள் தான் கொன்னாராம். அதுக்கப்புறம் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு அமைதியும் நிம்மதியும் ஏற்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி உகாரித்தி கல்ச்சர்லயும் ஒரு அரக்க கடவுளை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த கடவுளோட பேர் லோத்தன். இவருமே ஒரு பாம்போட தோற்றத்துல தான் இருப்பாராம். அண்ட் நார்ஸ் மித்தாலஜில ஜெர்மகண்டர் அப்படின்ற வேர்ல்ட் சர்பென்ட் இருக்கிறதும் நமக்கு தெரிஞ்சதுதான். இப்படி உலகத்தோட வெவ்வேறு கல்ச்சர்ல வெவ்வேறு பெயர்கள்ல சொன்னாலுமே அது எல்லாமே ஒரே கிரியேச்சரை தான் குறிக்குது. அதுதான் லெவியத்தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நாசா அவங்களோட ஆரம்ப காலத்துல ஆழ்கடல் ஆராய்ச்சியை மேற்கொண்ட போது கடல்ல இந்த லெவியத்தானோட தடயங்களை பார்த்து பயந்து அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு பிறகுதான் அவங்களோட ஆராய்ச்சியை ஸ்பேஸ்ல, அதாவது மனித இனத்தை இந்த பூமியிலிருந்தே வெளியேற்றுறதுக்காக ஸ்பேஸ்ல ஆராய்ச்சி மேற்கொள்ள ஆரம்பிச்சதாகவும் ஒரு வதந்தி இருக்கு. அது இப்ப வரைக்கும் வதந்தியா தான் இருக்கு, பட் உண்மையாகவும் இருக்கலாம். இதே மாதிரி வீடியோட ஸ்டார்டிங்ல இந்த ஒரு ஃபுட்டேஜை பார்த்திருப்பீங்க. இதுதான் லெவியத்தான் அப்படின்னு ஒரு கான்ட்ரோவர்சி பரவி வருது. இது வேற பார்க்க எக்ஸாக்டா ஒரு பெரிய பாம்போட தலைப்பகுதி மாதிரியே தெரியறதால இதை பார்த்தா நமக்கே இது லெவியத்தானா இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வருதுங்க. அண்ட் இந்த இமேஜ் எடிட்டிங்லாம் கிடையாதுங்க, இப்படி ஒரு இடம் உண்மையிலேயே கடல்ல இருக்கு. கூகுள் மேப்ல சேட்டலைட் வியூ போட்டு எக்ஸாக்டா அண்டார்டிகாக்கும் சவுத் அமெரிக்காக்கும் நடுவுல ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை உங்களால பார்க்க முடியும். ஆக்சுவலி இது ஸ்கார்டியா பிளேட் அப்படின்ற ஒரு டெக்டானிக் பிளேட்டுங்க. இந்த பிளேட்டோட சைஸ் கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் லென்த்ல இருக்கும். லெவியத்தானோட சைஸும் இவ்வளவு பெருசு இருக்கும். அண்ட் இந்த ஸ்கார்டியா பிளேட்ல நிறைய அண்டர் வாட்டர் வால்கனோஸ் இருக்கிறதாலேயே அந்த பகுதி முழுக்க ரொம்பவே வெப்பமயமா தான் இருக்கும். இந்த அதிக வெப்பத்தாலேயே இந்த ஸ்கார்டியா பிளேட் கிட்ட அடி ஆழத்துல போய் யாராலையும் ரிசர்ச் பண்ண முடியல. சோ நம்ம சயின்டிஸ்டால பூமியில இருக்க மத்த டெக்டானிக் பிளேட்ஸ் பத்தி தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கார்டியா பிளேட்டை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கவும் முடியல. இது கடலோட ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லெவியத்தான் உண்மையிலே இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இருக்குன்னு இது வரைக்கும் அபிஷியலா யாரும் சொன்னதில்ல, பட் இல்லன்னு சொல்லிட முடியாது. பிகாஸ் மனிதர்களாகிய நம்ம இது வரைக்கும் 9 to 50% தான் கடலை பத்தி கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ஆல்மோஸ்ட் 85% கடல்ல என்ன இருக்கு, எந்த மாதிரியான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. உதாரணத்துக்கு இந்த டெவில் ஃபிஷ் எடுத்துக்கலாமே. பார்க்கவே வியர்டா தலையில ஒரு லைட்டோட இருக்க இந்த மீனை சின்ன வயசுல இருந்தே நம்ம நிறைய கார்ட்டூன்ஸ்ல அண்ட் அனிமேஷன் எல்லாம் பார்த்திருக்கோம். பட் இந்த மீன் இப்ப ஆழ்கடல்ல இருந்து வெளிவந்த பிறகுதான் இப்படி ஒரு மீன் உண்மையிலே இருக்கு அப்படின்றதே நமக்கு தெரிய வந்தது. சோ இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட சீ கிரியேச்சர்ஸ் ஆழ்கடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். அதுல லெவியத்தானும் ஒன்னா இருக்கலாம். மொத்தத்துல லெவியத்தான் உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படின்றத யாராலையும் சொல்ல முடியாது. பட் லெவியத்தானை பத்தி குறிப்பிட்டிருக்க எல்லா கல்ச்சர்ஸ்லயுமே மனித இனம் ஒழுக்கமின்றி தவறான பாதையில போகும்போது லெவியத்தான் வெளிவந்து மனித இனத்தை மொத்தமா அழிச்சிடும் அப்படின்னு எச்சரிக்கிற விதமா தான் சொல்லப்பட்டிருக்கு.
சோ நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்க எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்ற மாதிரி மனித இனம் ஒழுக்கம் தவறாம இருக்கணும் அப்படின்றதுக்காக லெவியத்தான் உண்மையிலேயே இருக்கு அப்படின்றத நம்புவோமே. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் லெவியத்தான் மாதிரி உண்மையிலேயே நம்ம பூமியில வாழ்ந்து அழிஞ்சு போன மிகப்பெரிய உயிரினங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத மொத்தமா லிஸ்ட் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்க ஸ்கிரீன்ல தெரியுற இமேஜை கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.